அமைச்சரவையில் இலாக்கா மாற்றங்கள். நம்ம மூத்த அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, துரைமுருகன். அவர் இப்ப பாத்தீங்கன்னா கனிம வளம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ரகுபதி என்பவர் பாத்தீங்கன்னா சட்டத்துறையை பார்த்துக்கிட்டு இருக்காரு. இப்ப துரைமுருகனிடம் இருக்க இலாக்கா ரகுபதி அவர்கள் பார்க்க போறாங்க. கூடுதலா பார்க்க போறாரு. துரைமுருகன் பார்க்க போறாங்க. என்ன பயன்ன்றீங்க? இந்த கனிம வளத்துல ஏற்கனவே பிரச்சனை காலங்காலமா பிரச்சனை இருந்துதான் இருக்குது. அமலாக்கத்துறை வேற கொள்ளை, கனிம வள கொள்ளை, அந்த மணல் கொள்ளை, இந்த மணல் எலெக்ஷன் வேற வரப்போகுது. அதனால இது ஒரு பிரச்சனையா போறதுனால உடனே திமுக அரசு கருதி அதை தொடர்ந்து அமைச்சர் இலாக்கா மாற்றிட்டாங்க. இலாக்காவை மாத்தியாச்சு. இதனால என்ன பையன்? ஏங்க, அமைச்சரை மாத்தினா மட்டும் பிரச்சனை தீர்த்துமா? சொல்லுங்க, அமைச்சரை மாத்தினா பிரச்சனை தீர்த்துமா? தீராத. எப்படி தீரும்? எலெக்ஷன் வரப்போகுது. அமைச்சரை மாத்தினா பிரச்சனை தீரும்னு அவங்க நம்புறாங்க. யாரு? திமுக அரசு நம்புது. ஆனா மக்கள் என்ன சொல்றாங்க? சீப்பு ஒழிச்சு வச்சுன்னா கல்யாணம் நின்றுமா? அந்த கதையா இருக்குது. பழமொழிங்க. சீப்பு ஒழிச்சு வச்சுட்டா கல்யாணம் நின்றுமான்னு பழமொழிங்க சொல்றதா சொல்லிட்டாங்க. நாம கேள்வி